வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலும் தமிழக அரசியல் களமும் என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். தமிழக முதல்வர் இன்று அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்டியிருந்தார். கூட்டத்தில் சொல்லியிருந்தார், இதுவரை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் இனிமேல் அதிமுக என்ற ரயில் இனிமேல் டெல்லி செங்கோட்டை என்ற ரெட்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ஆக மாற இருக்கிறது. அதை ஓட்டுவதற்காக இன்ஜினியர் டிரைவராக நான் இருக்கிறேன். பச்சை கொடி காட்டுவதற்கு தமிழக மக்கள் இருக்கிறார் என்று கூறியிருந்தார். 40 நமதே நாளையும் நமதே என்று நீண்ட காலமாக கூறி வந்தவர் இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இதற்கு முன்னால் திமுகவுடைய பொதுக்குழு 2 நாட்களுக்கு முன்னால் நடந்தது. அதிலும் கூட தனித்தே போட்டியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் காங்கிரஸையோ பிஜேபியோ நம்ப தயாராக என்று கூறினார்கள். அதற்கு 2 நாள் முன்னால் தேமுதிகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது. அதிலும் கூட எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்களை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றிய முடிவெடுக்கும் அதிகாரத்தை அந்த கட்சியுடைய தலைவர் விஜயகாந்த் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அகில இந்திய அளவில் இந்த தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறதோ இல்லையோ, அதைவிட 40 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. தமிழக அரசியல் களம் கிட்டத்தட்ட ஒரு நிறைவான எண்ணத்துக்கு வந்திருக்கிறது போல் தெரிகிறது. 4 முனை போட்டி இருக்குமோ என்று இந்த சூழ்நிலையில் ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படியானால் என்ன முடிவு ஏற்படும் என்பது பிரதானமான கேள்வி எழுந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலும் இன்றைய தமிழக அரசியல் களம், இதை பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் அது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் 16வது பாராளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களின் கூட்டணி வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டன. தமிழகத்தில் தேசிய கட்சிகளுக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கி இல்லாததால் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளன. அதே நேரம் மத்திய அரசிடம் தங்களுக்கு தேவையான சலுகைகளை உரிமையோடு பெற்றுக்கொள்ள வசதியாக திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதை விரும்பி வந்தன. ஆனால் இந்த தேர்தல் சற்று விசித்திரமான நகர்வுகளை கொண்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் தேர்தலில் ஈழத்தமிழர் விவகாரம், மீனவர் பிரச்சினை உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேருவதில் மாநில கட்சிகள் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. எதிர்பார்த்த கட்சிகளின் வரவு சாத்தியப்படாத நிலையில் தனித்து போட்டி என அறிவித்துவிட்ட திமுக தலைவர் கருணாநிதி தோழமை கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்த போட்டி என்று கூறி கூட்டணி கதவு திறந்திருப்பதை பூடகமாக தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியை இலக்காக கொண்டு காய் நகர்த்தல்களை தொடங்கியுள்ள அதிமுக புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அறிவித்து கூட்டணி கதவை மூடிவிட்டதோடு இன்று காலை வரை அதிமுகவோடு கூட்டணி என்று அறிக்கை விட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளது. 2 கழகங்களுக்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கிகளை வைத்திருக்கும் தேமுதிக கூட்டணி அமைப்பதா தனித்து போட்டியிடுவதா என்ற குழப்பத்தில் உள்ளது. அதே நேரம் சமீபத்தில் நடந்து முடிந்த 4 மாநில தேர்தல் முடிவுகள் மற்றும் மோடி அலை காரணமாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள மாநில கட்சிகள் ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ திராவிட கழகங்கள் இல்லாத மாற்று அணியை அமைப்பதில் முனைப்பு காட்டி வருகிறது. அந்த முயற்சி ஓரளவு வெற்றி பெற்று விட்டதாகவும் அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முன்பு எப்போதும் இல்லாத அளவு தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவும் என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்து. அப்படி 4 முனை போட்டி ஏற்படும் பட்சத்தில் தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும்? $1 மில்லியன் கேள்வி. தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும்? மக்கள் மனதை தவிர வேறு யாரும் கணித்துவிட முடியாத ஒரு விஷயம். நாடாளுமன்ற தேர்தலும் இன்றைய தமிழக அரசியல் களம் என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயலாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறார். அதே போலவே தமிழக காங்கிரசுடைய துணைத் தலைவர் திரு ஞானசேகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இதே போலவே டெல்லியில் இருந்து திமுகவுடைய பிரமுகர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் இன்றைய அதிமுக பொதுக்குழு களத்திலிருந்து அந்த இடத்திலிருந்தே அந்த கட்சியுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். நான் திரு ஆவடி குமார் அவர்கள் ஆரம்பிக்க நினைக்கிறேன். இப்ப சுட இப்பதான் பொதுக்குழு முடிச்சிருக்கீங்க. உங்களுடைய தலைவி எதிர்பார்த்தது போல நீண்ட நாட்கள் சொல்லி வந்தது போல 40 நமதே என்று சொல்லியிருக்கிறார். டெல்லி ரயில் சென்னை ரயில் இனிமேல் டெல்லிக்கு திருப்பிடப்படப்படுகிறது. அதோடைய இன்ஜின் டிரைவராக நான் இருக்கிறேன். 40 நீங்க வாங்கி தர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று உங்களை போன்ற தொண்டர்கள் அனைவருக்கும் கூறியிருக்கிறார். இப்போது 40க்கு 40 என்ற வார்த்தைக்கான பொருள் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் சேர்த்ததுதானா அல்லது அவர்கள் கலட்டிவிடப்பட்டார்களா? திருக்குமார். இல்ல, நீங்க இன்றைய பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்களையும் அதனை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களையும் முழுமையா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பொதுக்குழுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அமைக்கின்ற வகையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராகின்ற வகையில்
தேர்தல் வியூகம் இருக்கும். அதை வழிநடத்துவதற்கு தகுதியான தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினிடம் இருக்கிறது. அதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தகுதியானவர். இந்தியாவில் அமைதி, வளம், வளர்ச்சி மூன்றையும் மையமாக வைத்து அமைதி இருந்தால்தான் இந்தியாவில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அதை எங்களுடைய இலக்காக வைத்து அடுத்து ஆட்சி அமைப்பதற்குரிய பணியில் தேர்தல் அதற்கு முன்னோட்டமாக 40 இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேர்தல் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவெடுத்து அதை உடனடியாக தொடங்க வேண்டும் என்ற பொதுக்குழுவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இருக்கிறோம். நீங்கள் சொன்னது குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும், நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய கேள்வி 40க்கு 40 நம்மதே அப்படி சொல்லும் போது உங்க கேள்வி எனக்கு புரியுது, நான் சொல்றேன். அதாவது 40 எங்களுடைய இல்ல முதலமைச்சர் தன்னுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே தன்னுடைய பேச்சிலே சரியாக சொன்னார்கள். 40 எங்களுடைய இலக்கு. ஆனால் அதிலே சில நேரங்களில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகின்ற பொழுது அதை முடிவு செய்வதற்குரிய அதிகாரத்தை பொதுக்குழு எனக்கு தந்திருக்கிறது. அதை என் மீது பொதுக்குழு வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள். கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பது என்பதை மறந்து விடுவதற்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். நான் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட கொண்டு போக விரும்புகிறேன். உங்களுடைய தலைவர் உங்களுடைய கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் முடிந்த போது அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். நாங்க காங்கிரஸோட கூட்டணி சேரக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது, நிறைய துரோகங்களை செஞ்சிருச்சு அந்த கட்சியோட சொல்லி சொன்னார். அதே போல பிஜேபியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமையை நாம் பார்க்க வேண்டும், வெறும் கட்சியை மட்டும் பார்க்க முடியாது சொன்னார். அதன் பிறகு சொன்னார் தனித்தே போட்டியிட கூட தயாரா இருக்கிறது என்று. இதுவரை சமீப காலங்களில் திமுக பிரயோகப்படுத்தாத ஒரு வார்த்தை தனித்தே போட்டியிட கூட தயார் என்ற வார்த்தை. இப்போது உங்களுடைய கட்சியுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதில் கடுமையாக முக்கியமாக கீனாக இருப்பதாக தெரிகிறது. அதனால் இந்த தேர்தலை தனித்தே எதிர்கொள்ள முடிவு செய்துவிட்டதா திமுக? அப்படித்தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது தனித்தே போட்டி எந்த அணியில இருக்கின்ற தோழமை கட்சியோடு பேசி ஒரு கூட்டணி உருவாக்கி போட்டியிடுவோம் எல்லா இடங்களிலும் தான் சொல்லியிருக்கிறார் தலைவர். ரெண்டு தேசிய கட்சிகளுக்கும் இடம் கிடையாது அப்படிங்கிற உத்தரவாதமா இருக்கிறார் உங்கள் தலைவர். இல்ல, அது எங்க தலைவரை தெளிவு பண்ணியிருக்கிறார் இல்லையா, பத்திரிகையாளர் கூட்டத்திலே தெளிவு பண்ணியிருக்கிறார் இல்லையா, அதை நீங்க பாத்துப்பீங்க. தெளிவு பண்ணியிருக்கிறார். பொதுக்குழுலையும் அந்த அதிகாரம் எங்க தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் முடிவெடுக்கிற அதிகாரம் கொடுத்திருந்தா கூட அது தெளிவுபடுத்திருக்காரு. அதுக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொல்லியிருக்கிறாரு தேசிய கட்சியோட கூட்டல நாங்க இருக்கிற கட்சியோட தனிச்சு நாங்க போட்டியிட போறோம் தெளிவு பண்ணியிருக்காரு. இங்க கூட்டணி அமையுமானால் எந்த விதமான கட்சியோட கூட்டணி அமைப்பாரு? 2 தேசிய கட்சிகளும் கிடையாது, அதிமுக வாய்ப்பே கிடையாது, இடதுசாரிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, இடதுசாரிகளும் கிடையாது. அப்ப யாரு எந்த தேமுதிக மதிமுக நீங்க அழைப்பு கூட விடல. ஏற்காடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி தான் பாக்கி இருக்கு உங்களோட வர்றது? எங்களுக்கு என்ன இல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க பாண்டே புரிஞ்சுக்கிடுங்க. எங்களை பொறுத்தவரை தற்போது புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய கட்சி, முஸ்லீம் லீக் 4 சேர்ந்து போட்டியிடுவதாக தீர்மானமாக முடிவெடுத்துள்ளோம். எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பொறுத்தவரையும் ஈழத்தமிழர் பிரச்சனை நாங்கள் ஒரு நிலைப்பாட்டு எடுத்துள்ளோம். அதேபோல தமிழ்நாட்டில் உள்ள பிரதான பிரச்சனை காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, அதேபோல மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, சேதுக்கால்வாய் திட்டம், இப்படி பல்வேறு பிரச்சனை. அதுபோல குலசேகரபுரத்தில் ராக்கெட் நிறுவன விஷயம், இவ்வளவு நாங்கள் மத்திய சர்க்கார் சொன்னா சரியா அது செயல்படுத்தல. அதுல எங்களுக்கு அதிர்ச்சி எங்க தலைவருக்கு. அதனால நாங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுத்துட்டு எங்களுடைய நோக்கம் போல நாங்க போறாப்ல ஒரு முடிவெடுத்து பொதுக்குழுல அதான் தலைவருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அந்த பாதையை வகுத்து நீங்க போறா சொல்லிருக்கீங்க. நான் இந்த கேள்வியை காங்கிரஸ் திரு ஞானசேகரன் கேட்க விரும்புறேன். இப்ப சூழ்நிலை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி இந்த இடத்துல எந்த வாய்ப்புகளும் பாக்கி இல்லாம தனித்து விடப்பட்டிருக்கதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. அதிமுக கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பே இல்ல, அதை தமிழக கடுமையாக எதிர்த்துட்டே இருக்காங்க. திமுக இந்த கூட்டணி சேரதுங்கிற திட்டவட்டமா தெளிவா வெளிப்படையா அறிவிச்சிருக்கு. இப்ப வேற ஏதாவது பாக்கி இருக்கா காங்கிரசுக்கு? காங்கிரஸ் கட்சி பொதுவாக தனித்து நின்ற வரலாறு உண்டு, கூட்டணி போட்டு நின்ற வரலாறு உண்டு. ஏற்கனவே தமிழகத்திலே கூட 1967 வரை நடந்த அந்த உங்களுக்கு மாநில தேர்தலிலே கூட தனித்து நின்ற ஆட்சியை பிடித்த கட்சி காங்கிரஸ் கட்சி. பிறகு 1967க்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, அல்லது புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, இப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எல்லோருமே கூட்டணி வைத்துத்தான் ஆட்சியை பிடித்திருக்கிறார் என்பதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு. இந்த முறை அந்த 2 திராவிட கட்சிகளும் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போறது தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுக்கு மாநில தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே தனித்து நிற்காமல் கூட்டணி வைத்து ஜெயித்தவர்கள்
பொதுவாக நாடாளுமன்ற தேர்தலிலே நாட்டை ஆளப்போகக்கூடியதற்கு தனித்து நான் வெற்றி பெற்று விடுவோம் சொல்வது இப்போதைக்கு அவர்கள் அவருடைய கட்சி தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக இருக்குமே ஒழிய நிச்சயமாக இவர்கள் அரசியல் எதுவும் நடக்கும் நிரந்தர பகைகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. ஆகவே பின்னாலே யாராவது எப்படியாவது கூட்டு சேர்ந்து கொண்டு நிச்சயமாக அவர் களத்தை சந்திக்க தயாராக இருப்பார்கள். இன்றைக்கு அந்தந்த கட்சி தோழர்களை அவர்கள் ஊக்கப்படுத்தி நாம் தனித்து நின்றாலும் கூட வெற்றி கனியை பறிக்க வேண்டும் என்று அவர்கள் சூளுரைத்து கட்சி தொண்டர்களை அந்த உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு வார்த்தை தான் அரசியல் எதுவும் நிகழலாம். என்னுடைய கேள்வி என்ன, அப்படி அவர்கள் பார்த்து நாங்க காங்கிரஸோட கூட்டணியில சொல்ற மாதிரி காங்கிரஸ் பார்த்து உங்களோட கூட்டணியில சொல்ற மாதிரி நிலைமை இருக்குதா? ஏங்க காங்கிரஸ் நாங்க கூட்டணிக்கு யாரா வந்தாக்க பொதுவாக மதசார்பற்ற ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு யார் தயாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் நிச்சயமாக சேர்த்துக் கொண்டு களம் காண தயாராக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னாலும் புதுசா யாராவது டெல்லிக்கு இப்பதான் ரயில்ல போனோம் இல்லாட்டி இது பண்ணோம்னாக்கா ஆசையா ராத்திரி பூரா விடிய அப்படியே கனவு கண்டுட்டே போறது. நாங்க பல தடவை போய் வந்தவங்க. அதனால ஒரு தடவை ஆட்சி ஏற்கனவே ஆட்சி செய்து பார்த்தவர்கள் மக்கள் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்து விட்டு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம். அது வேறு. ஆனால் அதுக்கு தயாராக இல்ல. பொதுவாக மக்கள் கையில் தான் இருக்கு எல்லாமே. காரணம் இந்த இடத்தில் இப்பொழுது இவர்கள் இந்தியா முழுக்க இந்த கட்சி வியாபித்திருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 40 இவர்களே ஜெயித்ததாக கூட வைத்துக் கொள்ளுங்கள். 40 இவர்களே ஜெயித்து விட்டாலும் கூட இவர்கள் டெல்லியிலே ஆட்சி செய்ய முடியுமா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மற்ற கட்சிகள் இப்ப கூட்டணி இல்லைன்னு சொல்லலாம். 40 ஜெயித்து விட்டாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அங்கே பிரதமராக வேண்டும் என்று சொன்னால் மற்ற கட்சிகளுடைய அந்த கூட்டணி அங்கு தேவைப்படுகிறதா இல்லையா என்பதை அவர்கள் இப்பொழுதே தெளிவுபடுத்த வேண்டும். தேவையா இல்லையா ஒரு பிரதானமான கேள்வி. ஆனா 40 தொகுதியை விட குறைவாக வச்சிருந்த தேவகவுடாவும் குஜராலும் சந்திரசேகரும் கூட பிரதமராக ஆக முடிஞ்ச போது தமிழக முதல்வருடைய கனவு அதிமுக கனவு நிறைவேற வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இருக்கிறது சொல்றேன். அப்படி வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யாப்படைய மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற போதுதான் இப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு எங்களுக்கு போதிய அளவுக்கு எண்ணிக்கையில் சந்திரசேகர் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக்கணுமோ அதே மாதிரி உங்களுக்கு ஐக்கிய குஜராத் தேவகவுடா எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக்கணுமோ அது மாதிரி ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி தான் அந்த வாய்ப்பு கொடுத்தது. ராகுல் காந்தியை பிரதமராக்க முடியல இல்லையா? தமிழக முதலமைச்சர் கூட பிரதமராக தயாரா இருக்கிறார். என்னுடைய நோக்கு ராகுல் காந்தியை பிரதமராக்குவதுதான். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். 40 தொகுதியை வென்று விட்டால் அங்கே பிரதமராக முடியாதா என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். ஆனால் என்னுடைய இலக்கு என்னுடைய லட்சியம் நிச்சயமாக அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கான அடுத்தடுத்த வாய்ப்பு சொல்றாங்க. யாருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறது? சிறிய கட்சிகள், திராவிட கட்சிகள், மாநில கட்சிகளுக்கு தான் முன்னிறுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா? மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. தமிழக அரசியல் களம், நாடாளுமன்ற தேர்தலும் தமிழக அரசியல் களமும் என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திருமதி தமிழிசை அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா திராவிட கட்சியில் ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய களம் இல்ல. ஆனா திருச்சியில ஒரு கூட்டம் நடந்த பிறகு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நம்மளும் கூட இங்க ஒரு கேம் ஆடி ஏதாவது ஒரு குறைஞ்சபட்ச சீட்டில் நம்ம எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பொதுக்குழு கூட்டத்தில், மத்தியில தலைமை ஏற்க தகுதி படைத்த ஆள் இல்ல, ஒரு வேக்கம், ஒரு வெற்றிடம் இருக்குது. அதை நிரப்புறதற்கு நம்மால் தான் முடியும், அதாவது என்னால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட பார்வையில நம்மால் தான் முடிஞ்சு சொல்லியிருக்காங்க. நீங்க நரேந்திர மோடி அந்த நாடு சுபிட்சமாயிரும், ஷைனிங் இந்தியான்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே பாலாறும் தேனாரும் ஓடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க ஒரு வெற்றிடம் இருக்குது. அப்படிப்பட்ட நிரப்புற இடத்தை நிரப்புற ஆளே இல்லைங்கிறது தமிழக முதல்வருடைய பார்வை. அதாவது கருத்துக்களை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். இன்னொன்று, தானே ஒரு முதலமைச்சராக, தானே ஒரு பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று தனது தொண்டர்களால் ஆராட்டி கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் அப்படித்தான் சொல்வார். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்க எல்லாம் நரேந்திர மோடி சொல்ற மாதிரி அப்படின்னு இல்லை. நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சர் இருக்கலாம். நான் அதைத்தான் சொல்கிறேன். அவர்களுக்கு அதை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் சொல்வதை போலத்தான் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக மிக வெற்றிகரமாக அவர் ஆட்சி செய்தது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி அவர்கள் வந்தார்கள் என்றால் இந்த நாட்டிற்கு நல்லது நடக்கும் என்று இளைஞர்கள் நம்புகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்வது குஜராத்ல. தமிழகத்தில் உள்ள தமிழ் பத்திரிகைகள் கருத்து கணிப்பு எடுத்தால் உங்களது பிரதமராக யார் வர வேண்டும் என்றால் தமிழகத்து இளைஞர்கள் எல்லா பத்திரிகைகளும், இந்தியா டுடேவா இருக்கட்டும், ஜூனியர் விகடனாக இருக்கட்டும், எங்களது பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆக நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியா முழுவதும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. திருச்சியில் ஏற்பட்ட கூட்டம் மட்டுமே நாங்கள் அதை சொல்லவில்லை.
சமீப காலத்தில் நடந்த ஒரு கருத்து கணிப்பில், அதாவது ஆதாரபூர்வமாக நடந்த கருத்து கணிப்பில், அதாவது ஒரு நல்ல நிறுவனங்கள் கருத்து கணிப்பில், அதுக்காக திருப்பி திருப்பி நீங்க உடனே இந்த கேள்வியை கேட்பீங்க என்று, அதாவது அனுபவம் வாய்ந்த கருத்து கணிப்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சமீப காலத்தில் 10% வாக்குகள் அதிகரித்திருக்கிறது என்ற கருத்து கணிப்பு. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து 8 பிட் டெஸ்டடா இருந்தா கூட ஒரு 10% வாக்குகள் எங்களுக்கு வந்திருக்கிறது. முதலில் இருந்ததை விட இப்ப நகராட்சி தேர்தலை பாத்தீங்கன்னா காங்கிரஸால் கூட 2 நகரமன்றங்களை பிடிக்க முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி 2 நகராட்சிகளை நாங்கள் பிடித்தோம். அதே போல கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் முன்னாடி நீங்க தனித்து சுயமா நின்று ஒரு எம்எல்ஏ வாங்கினீங்க. அதற்கு பிறகு என்னாச்சு? பாமக தனித்து போட்டிட்டு 4 எம்எல்ஏ வாங்கினாங்க. நான் என்ன கேட்கிறேன், நாங்க ஒரு வாட்டி வாங்கினோம், அவங்க இன்னொரு வாட்டி வாங்கினாங்க. அதை வைத்து எங்களது பலத்தை நீங்கள் கணக்கிட முடியாது. இன்று இருக்கிற 2 விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக மாறி இருக்கிறது. ஒன்று எங்கள் மீது உள்ள பலம், இன்னொன்று காங்கிரஸ் அரசின் மீது உள்ள பலவீனம். மக்கள் காங்கிரஸை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இதுவரைக்கும் நான் அந்த உள்ள இருந்து வேலை செய்து சொல்கிறேன்ப்பா, திருச்சியில இளைஞர்களின் கூட்டம் கூடியது என்பது நாங்கள் மிகப்பெரிய முயற்சியெல்லாம் செய்தோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தமிழகத்தில் எந்தவித, அதாவது நாம சில நேரங்களில் இதை கொடுத்து அதை கொடுத்து கூட்டுவோமா என்று இல்லாமல் தானாக ஒரு கூட்டத்தை, ஒரு 2 லட்சம் பேரை எங்களால் கூட்ட முடிகிறது என்றால் அந்த நம்பிக்கை எங்களுக்கு தமிழகத்தில். அதாவது காங்கிரஸ்க்கு ஒரு மாற்று வேண்டும் நீங்க நம்பலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்கா அப்படிங்கிறதா கேள்வி. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி 10% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10% ஓட்டு வச்சிருக்கா சொல்லப்படுற தேமுதிகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜெயிக்க முடியும் தனியா நின்ற போது. அவர் எம்எல்ஏ சீட்லயே, எம்பி சீட்ல 10% இருக்கா இல்லையாங்கிறத 8 பிட் டெஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அது இருக்க ஒரு களம் முதல்ல வந்து இருக்கக்கூடிய ஓட்டை பயன்படுத்துறதுக்கான களம் உங்கள்கிட்ட முதல்ல இருக்குதா? அதுபோக அகில இந்திய அளவில் பாத்தீங்கன்னா, அகில இந்திய அளவில் இந்த ஓட்டை வந்து 272 மேஜிக் நம்பர் தொடர அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கு. அதனால பார்க்க வேண்டாமா? களம் இருக்கிறது. ஏனென்றால் எங்களது கட்சி போன சட்டமன்றமோ அதற்கப்புறம் பாராளுமன்றத்திலும் தனித்து நின்று நாங்கள் களத்தை அமைத்திருக்கிறோம். அதற்கான துணிச்சலை நாங்கள் பெற்றிருக்கிறோம், வழிவகைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆக எங்களது இப்பொழுதுள்ள ஏற்கனவே பெற்ற அனுபவம் இப்பொழுது எங்களை நோக்கி வீசிக்கொண்டிருக்கும் ஒரு நல்ல அரசியல் காற்று, அரசியல் சூழ்நிலை, நரேந்திர மோடி அவர்களின் பிரச்சாரம், இன்று நாட்டில் விலைவாசி ஏற்றம், லஞ்சம், லாவணியம், ஊழல் எல்லாம் இருப்பது, ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பது, எல்லாவற்றிற்கும் மேலாக தற்போது நடப்பது பாராளுமன்ற தேர்தல் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். எனவே தமிழகத்தை தனித்து போட்டிட்டு 40-40 நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. 40 வாங்க முடியாது என்று எனக்கு தெரியும். யதார்த்தமாக நாங்கள் 6 - 10 இடங்களையாவது பெறுவோம் என்று தனித்து நின்ற கூட்டணியா என்று நான் அதாவது அரசியல் வியூகம் எப்படி வேண்டுமானாலும் வகுக்கலாம்ப்பா. நாங்க தனித்து நின்று என்று நாங்கள் சொல்லவே இல்லை. ஏனென்றால் அவர்களும் சொல்லல. இன்னொன்னு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்று என்று சொல்கிறார்கள். வெளியே பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது குழு அமைக்கப்படும் கூட்டணியை பேசுவதற்கு என்று சொல்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்று போட்டியிடுவோம் என்று சொல்கிறார்கள். பின்பு கூட்டணி பேச்சுவார்த்தை என்றால் அதற்கு முதலமைச்சருக்கு நாங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக அவர்களே அந்த முடிவை முழுமையாக எடுத்ததாக எனக்கு தெரியும். கே ராதாகிருஷ்ணன் கொண்டு போற முறை அவர் சொன்ன மாதிரி நீங்க பொதுக்குழுல பேசும்போது தனித்து நின்று போட்டி அமைக்க தயார் என்று சொல்றாங்க. ஆனா வெளியே பேசும்போது கூட்டணி அமைப்பது பற்றிய அதிகாரம் வந்து பொதுச் செயலாளருக்கும் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்பட்டு சொல்றாங்க. அப்ப காங்கிரசும் பிஜேபி இல்லையே தவிர வேற ஏதாவது கட்சிகள் மாற்றி மாற்றி ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா, தேமுதிக உட்பட? இல்ல, நீங்க பாண்டிய புரிஞ்சுக்கணும். பொதுக்குள்ள தீர்மானம் நாங்க அதிகாரம் தலைவருக்கும் பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க பொதுக்குழுல. ஆனால் பொதுக்குழுக்கு அடுத்த நாள் தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பு தெளிவு பண்ணிருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிறேன். நான் கடந்த தடவை சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கிறேன். அதை புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு வந்து தெளிவு பண்ணிருக்கோம் நாங்க, எங்களை பொறுத்தவரையும். இல்ல, அதாவது காங்கிரஸோ பிஜேபி இல்லங்கிற தெளிவு பண்ண மாதிரி தேமுதிக இல்லன்னு தெளிவு பண்ணிருக்கா திமுக? தனித்து போட்டியிடும் என்றால் என்ன அர்த்தம்? நாங்க இருக்கிற கட்சியோட நாங்க போட்டி விட போறோம் தலைவர் சொல்லியிருக்காரு. வேற தனிச்சு உள்ள தேமுதிகவோ காங்கிரஸோ பாஜக யார் பேரையும் நாங்க சொல்லலையே, தலைவர் சொல்லலையே. அந்த கூட்டணியில பாஜகவும் பேர் சொல்லல, தேமுதிகவும் காங்கிரஸும் சொல்லலையே. நாங்க பொதுக்குழு கூட்டத்தில் உங்களுடைய தலைவரான உரையில காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதே போல பாரதிய ஜனதாவில் தலைமை மாறிட்டதுனால அதை பற்றி நம்ம யோசிக்க முடியாது சொல்லியிருக்கிறாரு. தேமுதிக பற்றி எங்கேயும் எந்த வார்த்தையும் குறிப்பிடப்படல.
ஆமா, ஏங்க தேமுதிக எல்லா கட்சியும் சொல்லியிருக்கோம், தேமுதிகவா எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலும் தெளிவுபடுத்திருக்காரு. அடுத்த நாள் பொதுக்குழு முடிஞ்ச இந்த பாருங்க இன்டர்பிரேஷன் அதை இது பண்றதுக்கெல்லாம் பாண்டிய அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம். எங்களை பொறுத்த தெளிவா தலைவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கூட்டணி இல்ல, இருக்கிற கட்சியோட போகிறோம், நாங்க போட்டி கூட போறோம் சொல்லியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் புரிதல் கம்மி, அதனால கேட்டுக்கிறேன். தேமுதிக கூட்டணி இல்லன்னு புரிஞ்சுக்கலாமா? திமுக சொன்னதா இல்ல? நீங்க நான் ஒரு வழக்கறிஞர், சகோதர ஞானசேகர் வழக்கறிஞர், நீங்க கிராஸ் சீப் பண்ணா நாங்க என்ன ஏதாவது உளரும் நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டோம், ரொம்ப தெளிவா இருக்கும் சிந்தனையில. ஏன் இந்த கேள்வி நான் கேட்கிறேன்னு, காங்கிரஸ் பத்தி பொதுக்குழுல கடுமையா விமர்சனம் பண்ண உங்களுடைய கட்சி தலைவர் பாரதிய ஜனதா பற்றி அப்படி விமர்சனம் பண்ணல. அதுக்கு மேல என்ன சொல்றாரு அப்படின்னா, தலைமை மாறிவிட்டது, தலைமையில மாற்றம் ஏற்பட்டாலோ, நரேந்திர மோடிக்கு பதிலாக அத்வானி பிரதமர் அவர் என்று கருத்து வந்தாலோ உங்களுடைய முடிவில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா? இல்ல பாண்டே, இல்ல 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 நாங்க இல்ல 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 நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம், இதுதான் முடிவுன்னு. நீங்க ஒரு முடிவை திணிக்க எங்க மலத்தை நினைக்கிறீங்களா? ஏதாவது கட்சியோட சேரணும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றீங்களா? இல்லையே, தலைவர் முடிவு எடுத்துட்டாரு, இதுதான் முடிவு. இதுக்கு மேல அதுக்கு என்ன பதில் சொல்றதுக்கு இருக்கு வாய்ப்புகள் இருக்கு? இல்ல அதான் என்னுடைய சஜஷன் படி நீங்க எதுவும் போக மாட்டீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் கூட தெளிவுபடுறதுக்காக கேட்டேன். நான் இந்த விஷயத்தை திரு ஆவடி குமார் அவர்கிட்ட கொண்டு போகிறேன். உங்களுடைய இன்றைக்கு காலையில மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, எங்களுடைய கூட்டணி அதிமுகவோட லோக்சபா தேர்தலில் தொடரும் சொல்லியிருக்காரு. ஏற்காடு இடைத்தேர்தல் வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு தா பாண்டியன் அவர்கள் உங்க கட்சிக்கு இணையா கடுமையான பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப அந்த கட்சிகளுக்கு எல்லாம் என்ன குறைஞ்சபட்சம் ஒரு 2 சீட்டாவது அவங்க எதிர்பார்ப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த கணக்கு. 40 இருந்து 2 போனாலும் 34 தான் நீங்க போட்டிட முடியும். ஆனா 40 நமக்கு தனித்தா அல்லது பொதுவாக, ஏன்னா உங்களுடைய தலைவி இலக்கு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. தனித்து போட்டியும் தெளிவுபடுத்தாம 40 வெல்வதை இலக்கு, ஆனால் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுல எங்க குழப்பம்? அந்த கூட்டணி சேருமா சேராங்க எங்க குழப்பம் வருது? இல்ல குழப்பம் எங்கேயும் இல்ல, உங்களுடைய பேச்சில தான் குழப்பம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 இடங்களிலும் போட்டியிடும் அதற்குரிய களப்பணியை நாங்கள் தொடங்கிவிட்டோம் என்பதுதான் இன்றைக்கு விடுத்திருக்கின்ற செய்தி. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளுடைய அறிக்கைகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் எங்களோடு நெருக்கமாக இணக்கமாக இருந்தவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பிரதமராக்குவதற்கு உதவுவார்கள் என்ற நிலை வருகின்ற பொழுது அவர்களுக்கு கடந்த மாநிலங்களவை தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விலக்கிக் கொண்டு வாய்ப்பு வழங்கியதைப் போல தேவைப்படுகின்ற பொழுது அதை செய்வதற்கு இன்றைக்கு பொதுக்குழு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறது. அதற்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டு. நாங்கள் 40 இடங்களிலும் வெற்றி பெறுவதற்குரிய வியூகத்தை வகுத்திருக்கிறோம். அதை வெற்றியை நோக்கி போகிறோம். அந்த 40 பேரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிரதமராவதற்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருப்பார்கள் என்பதுதான் செய்தி. நான் முதலில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஞானசேகரன் அவர்கள் பேசியதற்கு ஒரு மறுப்பை சொல்ல விரும்புகிறேன். அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் தனியாக ஆட்சி அமைத்திருக்கிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி ஆட்சிகள் தான் அமைத்திருக்கின்றன என்ற பொருளில் பேசினார். அது தவறு. 1952ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெறாமல் ஆட்சி அமைத்தது. அதற்கு அப்படி இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாமல் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்களை அழைத்து வந்து அவர்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்தது. அன்றைக்கு இருந்த காமன்வெல்த் பார்ட்டியும் உழைப்பாளர் பொதுநல கட்சியினுடைய உதவியோடு ஆட்சி அமைக்கப்பட்டது. தனித்து போட்டியிட பற்றி சொன்னார், தனித்து ஆட்சி அமைக்கிற பற்றி சொல்லல. திரு ஞானசேகரன் தனித்து போட்டியிட பற்றி சொன்னார். அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே கூட்டணி அமைத்தான் போட்டியிடுகின்றன, அதே மாதிரி நாங்களும் கூட்டணி அமைச்சு போட்டிட்டு தான் சொன்னார் தவிர ஆட்சி அமைக்கிற பற்றி அவர் சொல்லல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்க வேண்டியிருக்கு. தேமுதிக அப்படிங்கிற முக்கியமான கட்சி திராவிட கட்சி தமிழகத்தில் இருக்கிறது. அந்த கட்சி அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது பற்றி பார்வை எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த கட்சி பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்குமா, காங்கிரஸோடு கூட்டணி அமைக்குமா, அல்லது திமுகவோட கூட்டணி அமைக்குமா என்ற பிரதானமான கேள்வி இருந்திருக்கிறது. அந்த கட்சியோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்க நண்பர்களே. நாடாளுமன்ற தேர்தலும் தமிழக அரசியல் களமும் என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் தமிழிசை கேட்க விரும்புகிறேன்.
தேமுதிக தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சியா இருக்கக்கூடிய விஷயம், யார் பக்கம் அவங்களுடைய ஆதரவு போகும் அப்படின்னா அவங்களுக்கு உறுதியா ஒரு குறிப்பிட்ட சீட்டாவது கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை பாக்குறோம். 10% ஓட்டு வங்கி அவர்கள் நிர்வகிச்சுட்டு வராங்க. அவங்க வரணும்னு நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க. இப்ப திமுக அதிமுக கூட்டணி இல்ல அப்படிங்கறனால காங்கிரஸ் அந்த முயற்சியில இருக்கு. திமுக ராதாகிருஷ்ணன் அவர்கள் மறுத்தாலும் கூட திமுக அந்த முயற்சியில் இருக்கிறதா அரசியல் பார்வையாளர் சொல்றாங்க. இப்ப 3 பக்கமும் அவர் முயற்சி பண்ணும்போது அவங்களுடைய டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா கூடி போகுது. உங்களுக்கு இப்ப தேமுதிக விட்டா வேற வழி இல்லாத நிலைமையா? வழி இல்லாத நிலைமை என்று இல்லை. ஏனென்றால் அரசியலில் சில முயற்சிகள் நடக்கலாம். ஒரு கட்சி கூட்டணிக்கு வரும்பொழுது அந்த கட்சி தங்களது சுயநலத்தையும் பார்க்கும். இந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்தால் பின்பு எவ்வளவு இடங்களை பெற முடியும் என்பது மட்டுமல்ல, பல சூழ்நிலைகளை அவர்கள் அலசி ஆராயலாம். ஆனா இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் தேமுதிக பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தால்தான் அவர்களுக்கு லாபமாக இருக்கும். இல்லை என்றால் காங்கிரஸ் ஏற்கனவே மூழ்கும் கப்பலாக இப்பொழுது சமீபத்தில் நடந்த 4 மாநில தேர்தலில் தோல்வி அடைந்து ஒரு தோல்வி முகத்தை பார்க்கும் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஜயகாந்த் அவர்கள் மிக கடுமையாக காங்கிரஸ் அரசின் பெட்ரோல் டீசல் விலையேற்றமாக இருக்கட்டும் மற்ற விலையேற்றமாக இருக்கும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையாக விமர்சித்துத்தான் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இப்பொழுது ஆட்சியை பிடித்தார். ஆக இப்பொழுது இருக்கும் பொழுது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமா காங்கிரஸா என்று பார்த்தால் இப்பொழுது இருக்கும் ஆட்சியின் தோல்விக்கு 2 பேரும் தான் காரணம். 2 பேரும் கூட்டணியாக இருந்தால்தான். அதே விஜயகாந்த் பொறுத்தளவு காங்கிரஸோடு எவ்வளவு நட்பு பாராட்டுறாங்க நீங்க மறந்துட முடியாது. ஆனா அவர்கள் ராஜ்யசபா தேர்தல் அப்பொழுது எந்த அளவிற்கு காங்கிரஸ் உதவி செய்தது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவரே சொல்லி இருக்கிறார், கடைசி நேரம் வரை காங்கிரஸை நம்பி நாங்கள் ஏமாந்தோம் என்று சொன்னாரே. அதே போல கூட்டணி இல்லை என்று அறிவித்த பின்பும் காங்கிரஸ் வழியே சென்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை கொடுத்தார்களே. இது முதல் முறையா கலைஞர் அவர்கள் நாங்கள் கூட்டணியை விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்? இல்லை, இதற்கு முன்னாலே நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வருகிறோம் என்று சொன்னார். உடனே ஸ்டாலின் வீட்டுக்கு சிபிஐ வந்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதனால் இல்ல நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் பலமுறை அறிவிப்புகள் வந்திருக்கிறது, பலமுறை மாறி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் என்ன செஞ்சாங்க, திடீரென்று கலைஞர் தனியாக நாங்கள் போட்டியிட போறோம் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்றேன்னு சொன்னாரு. அப்புறம் எல்லாரும் போய் திருப்பி கூட்டணியை கூட்டி வந்தார்கள். ஆக அரசியலில் இப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் தேமுதிக பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளோடு இணைந்தால்தான் அவர்களுக்கு வருங்காலத்தில் கூட அந்த அரசியல் எதிர்காலத்தை அவர்கள் எதிர்பார்க்க முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். விஜயகாந்த் உங்களோட வந்தாருன்னா கூட வேற யார் வருவாங்க? 2 கட்சியில யார் தலைமை இருக்கிறது? நீங்க அகில இந்திய அளவுல பெரிய கட்சி, அவர் மாநில அளவுல பெரிய கட்சி, யார் தலைமை இருக்கு? இந்த சிக்கல்லாம் வராது. அதாவது சிக்கல் என்பதை எந்தெந்த கட்சி தலைவர்கள் முடிவு செய்வதுதான். யார் தலைமை ஒரு கூட்டணி என்று வரும்பொழுது ஒவ்வொரு விதத்தில் ஒரு கட்சி பெரியதா கட்சியாக இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் 10% வைத்திருக்கிறதுனால் மாநில கட்சியில் அவர் சற்று பலம் பொருந்தியவராக காணப்படுவார். தேசிய கட்சியின் போது பிரதமர் வேட்பாளரை வைத்திருக்கும் கட்சி தேசிய கட்சி பலம் பொருந்திய கட்சியாகத்தான் தன்னை தோற்றம் உறுதிப்படுத்திக் கொள்ளும். ஆக அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி என்று வரும்போது என்னை பொறுத்த மட்டில் என் தலைமையில் தான் உன் தலைமையில் தான் என்று இல்லாமல் எல்லோரும் இணைந்து போட்டியிட்டு இப்பொழுது ஆட்சி அகற்றுவோம் என்ற நிலை வரும்பொழுதுதான் அது ஒரு ஆரோக்கியமான கூட்டணியாக இருக்கும். சொல்றீங்க அப்படியெல்லாம் இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. அவர்களும் ஒருவேளை அவர்கள் தேமுதிக அவங்களோடு வந்தால் திரு தமிழறிஞனுடைய முயற்சியை போல பாமகவோ மதிமுகவோ அந்த கூட்டணியில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டா? என்ன ஏன் வரக்கூடாது? எல்லோரும் குறிக்கோளும் இப்பொழுது இருக்கும் காங்கிரஸ் அரசை அகற்ற வேண்டும் என்ற குறிக்கோளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஏற்கனவே இந்தியாவில் இருந்தவங்க அவங்க திரும்பி வந்துருவாங்க, உங்களுடைய கூட்டணி இருந்தவங்க. ஆனா விஜயகாந்தோட தலைமையேற்று வருவாங்க அப்படிங்கிற பிரதானமான அதுதான் விஜயகாந்த் அவர்கள் தலைமையேற்று என்று முதலில் சொன்னார்களே தவிர இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இணக்கமான கூட்டணி வரும்பொழுது அவர் அதே நிலைப்பாட்டில் இருப்பாரா என்று எனக்கு தெரியாது. எல்லோரும் சேர்ந்து இணைந்து இப்பொழுது ஆட்சியை அகற்றுவோம் என்று எல்லோரும் ஒரு இணக்கமாக பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லலாம், என் பின்னால்தான் இருக்கணும்னு அதே அவர்கள் அதையே பிடித்துக் கொண்டிருப்பார்களா? இல்லை என்றால் எல்லோரும் இணக்கமாக இருந்து போட்டி போடுவோம் என்ற நிலைக்கு வரலாம் அல்லவா? நீங்க அவர்கிட்ட தான் ஆதரவு கேட்கணும் நிலைமையில் இருக்கும்போது அவர் தான் முடிவெடுப்பாருங்க கேள்வி இருக்கு. நான் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட கொண்டு விரும்புறேன். ஏற்கனவே திருமதி தமிழிசை சொன்னாங்க நம்ம ராஜ்யசபா சீட்ல இந்த மாதிரி அவங்க ஆதரிச்சாங்க. கடைசி நேரத்தில் திமுக காங்கிரஸ் இணக்கம் காரணமா தேமுதிக புறக்கணிக்கப்பட்டதுன்னு இன்னைக்கு திமுக தலைவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில இடதுசாரிகள் புறக்கணிக்கப்பட்ட இருந்தும் கூட தொடர்ந்து அவங்க அதிமுக ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லோக்சபா தேர்தலோட முக்கியமா இருக்கக்கூடியது அடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தல் அதுல ரங்கராஜனுக்கும் மற்றவங்களுக்கு எம்பி சீட் கிடைக்கணும் பண்றாங்க சொல்லி குற்றம் சாட்டியிருக்கார். இதே ராஜ்யசபா சீட்டுக்காகத்தானே காங்கிரஸோடு உங்களுடைய கட்சி கடைசி வரை இணக்கமா இருந்தது அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்த பிறகும் கூட. இணக்கமா இல்ல, நாங்க சட்டமன்ற தேர்தலில் சேர்ந்து போட்டியிட்டோம். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இலங்கை தமிழர் பிரச்சனை யூபிஏ 2ல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். அதற்கு பிறகு அவங்க கிட்ட இருந்த சர்பிளஸ் எச்ச ஓட்டு 5 அவங்க கிட்ட இருந்த வாக்கு இலங்கையில போட்டார்கள்.
அதுக்கு நன்றி சொல்றோம், அது வேற விஷயம். ஆனா கொள்கை ரீதியா நாங்க அந்த அமைச்சர் பங்கேற்ற அன்னையிலிருந்தே நாங்க வெளியே வந்துட்டோம். அதனால ஓட்டு போடுறது இந்த காம்பினேஷன் பெர்மெண்டேஷன் இருக்குல்ல, கூட்டு இது வேற விஷயம். அது அரசியல் சதுரங்கத்துல. ஆனால் நாங்க இன்னைக்கு காங்கிரஸோட இல்லைங்கிறது நிலைப்பாடு எடுத்திருக்கோம். இன்னொன்னு சொல்றேன், ஞானசேகரன் சொன்னாங்க 89 திமுக தனித்தா போட்டிட்டது. ஒன்னு புரிஞ்சுக்கணும், அகில இந்திய அளவிலேயே இன்னைக்கு பாஜகவா காங்கிரஸா கூட வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக கிடையாது. கவு பெல்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த இடங்கள் தான் வந்திருக்குது. இப்ப வடகிழக்கு மாநிலங்கள் அதிகமா இல்ல, எல்லாம் குழப்பமான நிலைமை தான். நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது நாளைக்கு. அது தொங்கு பாராளுமன்றமா எப்படி வருதுன்னு நம்ம எப்பவுமே அறிஞ்சு விட்டு சொல்ல முடியாத நிலைமை. இதுக்கு மத்தியில யார் பிரதமர் யார் மக்கள் முடிவு பண்ணணும். அது லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு எத்தனை யாராருக்கு என்னென்ன உறுப்பினர்கள் வர்றாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றாங்க, அதை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். இன்னைக்கே முடிவு பண்ண முடியாது. பெர்முடேஷன் காம்பினேஷன் பத்தி சொன்னீங்க. ஏற்கனவே நாங்க அமைச்சர்கள் வெளியே வந்த பிறகும் கூட நாங்க போட்டோம், நாங்க கேட்டோம், அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான நிலைமை இப்ப வந்திருக்கலாமே. அந்த மாதிரி ஒரு இணக்கமா இல்லாம ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் இந்த லோக்சபால கிடையாதுங்கிற முடிவுக்கு ஏன் வரணும்? வராதுங்க. அது வேற விஷயம். இது ஏங்க திரு பாண்டி அவர்கள் புரிஞ்சுக்கோங்க, அது வேற விஷயம். இது ஈழத்தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, பல பிரச்சனை நாங்க வெளியே வந்தோம். அமைச்சர் ராஜாமா, அது வேற விஷயம். இது கொள்கையா முக்கியம். பொதுக்குழுல திமுக தலைவர் பேசின உரையில ஒரு வார்த்தை கூட இலங்கை பிரச்சனை பற்றியோ, சேதுசமுத்திர திட்டம் பற்றியோ, காவிரி பிரச்சனை பற்றியோ கிடையாது. 2G வழக்கில் அவர்கள் எல்லாம் தொந்தரவு பண்ணாங்க அப்படிங்கிற வரியை தவிர வேற வரியே கிடையாது. ஒரே என்னோட தெளிவா நீங்க படிச்சிருப்பீங்க. எங்க இலங்கை பிரச்சனை, மீனவர் பிரச்சனை பேசினாருங்க. இலங்கை பிரச்சனை முதல் நாள் நெஞ்சுக்கு நீர்லையும் பேசினார், மறுநாளும் பேசினாருங்க. நீங்க சரியா கேட்கல. நான் சொல்றது பொதுக்குழுல உங்களுடைய தலைவர் உரை பற்றி மட்டும்தான் சொல்றேன். பொதுக்குள்ளே வந்தாரு, அது தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். அத பொதுக்குள்ளே பேசினாரு, தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். பொதுக்குள்ள தீர்மானமே வந்திருக்குதே, தலைவரும் பேசா தீர்மானமே வந்திருக்குதே. தீர்மானம் நிறைவேற்றது போதும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தா இருக்கு. நான் திரு அதிமுக திரு ஆவடிக்குமார் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இல்ல பத்தி 40-40 உங்களுடைய கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் இருக்கு, நீ நம்பினாலுமே கூட 40 வச்சு எந்த மத்தியில ஆட்சி அமைச்சிட முடியாது அப்படிங்கிற எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம். ஆனா திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் சொன்னது போல ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையும். அதுல 2004 திமுகவும் 2004 லாலு பிரசாத்துடைய ராஷ்டிரிய ஜனதா கட்சியும் அனுபவித்தது போல நாம அந்த ரிமோட் கண்ட்ரோல் கையில வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்காக மட்டும்தான் இந்த முயற்சியில் இருக்குதா அதிமுக? அதாவது இங்க பேச சொல்ல மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க. இன்றைக்கு இந்தியாவில் மோடி அவர்களுக்கு ஆதரவான ஒரு அலை வீசுவதை போன்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. அதாவது அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னா, பாரதிய ஜனதாவுக்கு இல்லாத ஆதரவு மோடி என்கின்ற ஒரு மனிதருக்கு, குஜராத்தினுடைய முதலமைச்சருக்கு இருப்பதாக தெரிவித்தார்கள். அதுவே மோடியால பாரதிய ஜனதாவை ஜெயிக்க வைக்க முடியும்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 40 இடங்களிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற வைக்க முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்தியா பல மாநிலங்களினுடைய கூட்டமைப்பு, பல கலாச்சாரங்களினுடைய ஒருங்கிணைப்பு, இந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கென்றும் தேவைகளும் கலாச்சாரங்களும் உணர்வுகளும் உண்டு. அந்த உணர்வுகளின் அடிப்படையில் இதெல்லாம் ஒருங்கிணைச்சாலும் கூட 40-40 நீங்களே ஜெயிச்சாலும் கூட மத்தியில ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? காங்கிரசும் பாஜகவும் இல்லாமல் அதிமுக எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி அளவுக்கு காங்கிரஸோ பிஜேபியோ வெற்றி பெறாது. இன்றைக்கு 3வது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும். இன்னும் 3வது பெரிய கட்சியாக அதிமுக வருமானால் 1வது பெரிய கட்சியும் 2வது பெரிய கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல என்ன சொல்ல விடுங்க. இது ஒரு நாடாளுமன்றத்தை தெலுங்கு தேச எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கு. இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய அதிமுக தனியா ஆட்சி அமைப்புன்னு சொல்லல, மாநில கட்சிகளுடைய கூட்டமைப்பு எங்களுக்கு ஆதரவான காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றான சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தான் பிரதமர் ஆகும் சொன்னோமே ஒழிய நாங்க நேரடியா 40 இடத்துல போட்டிட்டு இந்தியாவுடைய பிரதமர் ஆகும் சொல்ற அளவுக்கு நாங்க ஏமாளியோ இது போன்ற முயற்சியை உங்களுடைய தலையில் எடுப்பது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் நீங்க இதே மாதிரி முயற்சி எடுத்தீங்க. அது என்னாச்சு? அந்த கூட்டணி இன்னும் உயிர் போட இல்லையே.
ஏங்க நீங்க கேட்கறது ஒரு கொஞ்சமாவது பொருத்தமான கேள்வியா? ஜனாதிபதி தேர்தல் என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல். அந்த தேர்தலில் ஒரு முயற்சி பண்ணாங்க. ஒரு பின்தங்கிய மாநிலத்தை, இன்னும் சொல்ல போனால் ஒரு மலைவாழ் இனத்தை சார்ந்த ஒருவரை ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி வெற்றி பெறலையா வெற்றி பெற்றதான்றது இல்ல, அந்த நோக்கம் தான். அங்க இந்தியாவில் பிரதமராக ஜனாதிபதியாக போட்டியிட தகுதியானவர்கள் ஒரு மலைவாழ் இனத்தில் இருக்கிறாங்கன்றதை இந்த இந்திய அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த இனத்தை சார்ந்தவர்கள் இதுவரை ஜனாதிபதியாக வரல என்றதை வெளிப்படுத்தினாங்க. அதை போலவே இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க இந்தியாவினுடைய மோடி வந்தா இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வந்தோம், அவர் வளர்ச்சியினுடைய பிரதிநிதி. ஆனா அதையே நான் திருப்பி சொல்றேன், மோடி அவர்கள் 13 ஆண்டுகளாக குஜராத்தில், இன்னும் சொல்ல போனால் ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் செய்ததை தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2.5 ஆண்டுகளில் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு மோசமான பொருளாதார நிலையில் இருந்த தமிழ்நாட்டை, ஒரு கடன்கார மாநிலமான தமிழ்நாட்டை 2.5 ஆண்டுகளில் இன்றைக்கு ஒரு முன்னேற்ற மாநிலமாக இன்றைக்கு இரண்டு கருத்துக்களை நான் அவருக்கு மறுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று அவர் 3வது அணியை நோக்கி தான் செல்கிறார். அவர் சொல்ற கணக்குல பாத்தீங்கன்னா 3வது அணி, அதாவது மற்ற மாநில கட்சிகளை கூட்டி 3வது அணியை நோக்கி அவர் செல்கிறார். அவரின் கருத்துக்கள் அப்படித்தான் இருக்கிறது. 3வது அணி என்றால் தமிழக முதலமைச்சர் எண்ணுவதை போலவே எல்லா மாநிலத்தின் முதலமைச்சரும் அவர்கள் கையில் எண்ணிக்கை வைத்திருந்தால் அவர்கள் எண்ணுவார்கள். ஆக எப்படி எல்லோரும் இதற்கு முன்னால் உத்தரப்பிரதேச போய் எல்லாரும் ஒன்னா கையை தூக்கிட்டு நின்னாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே கலைந்து போயினது. இப்பொழுது கூட மதச்சார்பற்ற கூட்டணி என்று ஒன்றிற்காக கம்யூனிஸ்டுகள் அழைப்பு விடுத்தார்கள். அப்பொழுது கூட இவர்கள் சென்று முழுமையான முதலமைச்சரை செல்லவில்லை, அதற்கு பிரதிநிதிகளை தான் அனுப்பினார்கள். அங்கே கூட சொன்ன கருத்துக்கள் முழுவதுமாக 3வது அணிக்கு ஆதரவான கருத்துக்களாக இல்லை. ஆக ஆவணிக்குமார் சொல்வதை பார்த்தால் அவர் ஒரு 3வது அணியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்திய வரலாற்றில் அதற்கு வாய்ப்பே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸோ மத்தியில் துணை நிற்காமல் வேறு எந்த கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மை. அவர்கள் அதை என்னதான் சொன்னாலும் அதை மறுக்க. அதே மாதிரி குஜராத்தை பற்றி சொல்கிறார். குஜராத் நல்லாட்சி என்பது மட்டுமல்ல, தமிழகத்தில் கூட சில திட்டங்கள், அது குறிப்பாக சூரிய ஒளி மின்சாரம் போன்றவற்றை குஜராத்தில் இருந்து அந்த திட்டங்கள் தமிழகத்திற்கு வந்தது என்பதையும் தமிழகம் சொந்தமான என்ற பிரச்சனை இல்ல. நாம் விஷயம் இந்த பிரச்சனை 4 முனை தேர்தல், 4 முனை போட்டி தமிழகத்தில் ஏற்பட்டால் யாருக்கு லாபமா அமையும் என்று நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த லாபம் அமையக்கூடியது யாருக்கு அமையும் என்பது மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது, அதை இப்போது நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் 4 முனை போட்டி ஏற்பட்டால் யாருக்கு லாபமாக அமையும் என்றால் அதிமுகவுக்கு லாபமாக அமையும் என்று 32% மக்களும், திமுகவுக்கு லாபமாக அமையும் என்று 15% மக்களும், பாரதிய ஜனதாவுக்கு லாபமாக அமையும் என்று 49% மக்களும், காங்கிரஸ் கட்சிக்கு லாபமாக அமையும் என்று 4% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளதிலேயே குறைந்த லாபம், அதாவது அதிகமான இழப்பு காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்படும் என்று மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதை நான் ஞானசேகரன் கேட்க விரும்புறேன். இந்த 4 முனை போட்டியா ஏற்பட்ட ஆளுக்கு ஒரு ஸ்பிளிட் ஏற்படுச்சுன்னா யாருக்கு கெயின் ஏற்படும் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பிஜேபிக்கு 50% கெயின் கிடைக்குமா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. கேட்கிறதா அதே மாதிரிதான் காங்கிரசுக்கு லாபம் 4% தான் கிடைக்கும். அதாவது அதிகமான இழப்பை சந்திக்கக்கூடிய கட்சியா காங்கிரஸ் இருக்கும் என்பது மக்கள் கருத்து. அதிகமா வாக்கு பெறக்கூடிய கட்சி காங்கிரஸ் தான் இருக்கு. காரணம் அந்த குறுஞ்செய்தி அனுப்புறாங்க இல்லையா உங்களுக்கு, அவங்க ஏதோ படித்தவர்கள் சில பேர் அதாவது இதெல்லாம் குறுஞ்செய்தி அனுப்ப முடியாது. இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் வெறும் 3-4% வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு 49% வாக்கு வரும் சொன்னா யாருன்னா காதல யாருக்கு லாபம் அப்படிங்கிறது இது வந்து உண்மையிலே இது மாதிரி கருத்து நிச்சயமா உண்மையிலே அமையாது. இது வந்து மெய்ப்படவே போறதில்லை. இது காரணம் என்னன்னா நீங்க வந்து 4 முனை போட்டி என்று வந்தாலும் கூட இதுல வந்து மத்தியிலே யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், இதுவரை நல்ல ஆட்சி யார் தந்திருக்கிறார்கள். இப்போ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏ 2 பாத்தீங்கன்னா நல்ல பல சட்டத்திட்டங்களா கொண்டு வந்து உணவு பாதுகாப்பு சட்டமா இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பு திட்டமா இருந்தாலும் சரி, லோக்பாலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பல அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டமாக இருந்தாலும் சரி, இவ்வளவு செய்து ஒரு பெரிய சாதனை படைத்து சாதனை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, நம்முடைய ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார்கள். அதாவது ஈழ பிரச்சனை, அதே போல மீனவர் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் வந்து அதனால நாங்க வந்து காங்கிரஸ் வேறுபட்டு நிக்கிறோம். ஈழ பிரச்சனையில வந்து
ராஜீவ்காந்தி காலத்திற்கு முன்பு இந்திரா காந்தி காலத்தில் இருந்தே இலங்கையிலே வாழ்கிற தமிழர்களுக்கு சம உரிமை பெற்றுத்தர வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு தன்னுடைய உயிரையே அதாவது நீத்த ஒரு தலைவர் இந்த கட்சியில் இருந்தார்னா நம்முடைய காங்கிரஸ்ல இருந்து ராஜீவ்காந்தி உயிரை இழந்திருக்கிறார். சாதனை சொல்லி அருமையான இந்த அதாவது சோனியா காந்தி அவர்கள் தான் அடுத்த பிரதமர் என்று வாக்களித்த போது கூட அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் பொருளாதார மேலே மன்மோகன் சிங்கை ஆட்சியில் அமர்த்தியதான் பிரதமர் பதவி மக்களாக பார்த்து நிச்சயமாக எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. பிஜேபி கூட சில மாநில அட்ரஸே கிடையாது. இறுதியான கேள்வியை கேட்க விரும்புறேன். தமிழகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் தனித்தனித்து போட்டியிட்டால் 4 முனை போட்டி ஏற்பட்டால் நிச்சயமாக அதிகமான ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய கட்சி அதிமுக என்ற ஒரு பார்வை இருக்கிறது. திமுகவோட 3-4% கூடுதலான வாக்கு இருக்கிறது என்று ஒரு பார்வை இருக்கிறது. அப்படியான அட்வான்டேஜ் வந்து அதிமுக போய்விடாதா? திரு ராதாகிருஷ்ணன், இறுதியான கேள்வி சுருக்கமாக பதில். இது ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. நீங்க வந்து ஊடகங்கள்ல வந்து எஸ்எம்எஸ் வந்து டெல்லிக்கு பொருந்தும் நீங்க சொல்றீங்க, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது கிராமங்கள்ல. அது மாதிரி இது ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. மக்கள் வாக்களிக்கணும், மக்கள் தான் எஜமானர்கள். அதுக்கு பிறகு பார்ப்போம். இதே ஒரு 1000 தேர்தல் முடிஞ்ச பிறகு சந்திப்போம், அப்ப உண்மை புரியும். நம்ம வந்து வாக்கு வங்கி இந்த மாதிரி இருக்கிற வச்சு பேசுறோம். மக்கள் தேர்தலுக்கு பிறகு சந்திப்போம் அப்படிங்கிற சொன்னீங்க. சுருக்கமா இதுல பார்த்தாலே நீங்க பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் லாபகரம் பாரதிய ஜனதா கட்சி நோக்கித்தான் மக்கள் இருக்கிறார்கள். நான்காக பிரியும் பொழுது அது நடக்க இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல், ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அதனால் இதில் உண்மை இருக்கிறது நான் சொல்றேன். நான் 6-10 சொன்னேன். இப்ப இருக்கிறத பார்த்தா மக்கள் எங்களுக்கு 20-25 கூட சொல்லுகிறார்கள். மக்களுக்கு ஆதரவே தராமல் அவர்கள் எல்லாம் ஒழித்து கட்டிய மோடி நிச்சயமாக மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஆகவே போட்டியிடுமானால் ஓட்டு யாருக்கு போங்கிற பிரதானமான கேள்வி இருக்கு. ராகுல் தான் அடுத்த பிரதமர் அவரவருடைய கட்சி அவரவர் கட்சியை தான் தூக்கி பிடிப்பார்கள், மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பதை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் 3 மாதங்கள் இருக்கின்ற குறைந்தபட்சம் தேர்தலை நோக்கி செல்வதற்கு அதற்குள்ள அவர்கள் பார்வை அவருடைய எப்படி போகும் என்பதற்கு ஒரு தீனிப்படும் விதமாகத்தான் மக்களுடைய பார்வையை, கட்சியுடைய பார்வை எப்படி என்பது மக்களுக்கு ஒன்று சேர்க்கும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தமிழிசை அவர்கள், ஞானசேகரன் அவர்கள், ஆவடி குமார் அவர்கள், கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.